ஏஎல்பி சிம்ம லக்னம் செல்லும் பொழுது 10 வருட கால வாழ்க்கை ஒரு ஜாதகருக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஏஎல்பி லக்னம் வந்து சிம்மமாக இருக்கு அப்படின்னா, அதனுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ஆகுறாரு. ஸோ ஏஎல்பி லக்னத்திற்கு மட்டுமே ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் சூரிய பகவானுங்கிறதுனால, ஜாதகரே வந்து ரொம்ப ஆளுமை மிக்கவராகவும், அதிகாரம் கொண்டவராகவும் இருப்பாங்க. அதேபோல ஒரு கம்பீரமான தோற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க கிட்ட பார்க்க முடியும். அதேபோல ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா, அந்த கூட்டத்தில தான் தனித்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே இவர் செயல்படுவாரு. அதேபோல நடை, உடை, பாவனை இது எல்லாமே வந்து ஒரு தனித்துவமாக செயல்படக்கூடியவராக இருப்பாங்க. ஸோ சூரிய பகவான் இவங்க ஜாதகத்தில எந்த இடத்துல இருக்காருங்கிறத பொறுத்து பலன் அமையக்கூடும். அடுத்ததா 2, 11 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான். ஸோ புதன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தைக்கு அதிபதின்னு சொல்லுவோம். அதேபோல வாய்ஜாலம் கொண்டவர்களாக இருப்பாங்க. கணிதத்தில் வந்து புலமை அதிகமாக இருக்கும். அதேபோல வாக்கு சாதுரியம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து குடும்பம் மூலம் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களிலும் கற்றுத்தேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும், ஆர்வமும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வியாபார நுணுக்கங்கள் இவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. குடும்பம் மூலம் லாபங்கள், அதேபோல இவர் படிக்கிற படிப்பே வந்து இவருக்கு லாபகரமா மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதேபோல வந்து பார்த்திங்கன்னா, மூத்த சகோதரம் சார்ந்த விஷயங்கள் இவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதரன், சகோதரி சார்ந்த விஷயங்கள் நல்ல நிலையில இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம்.